வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட். ஸோ இது வந்து பியூர் கோல்டு வீடியோ முதலே சொல்லிடுறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீக்லி ஃபோர்காஸ்ட் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க, அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து சில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தனால நாங்கள் வந்து வீடியோ கொடுக்க முடியல. இன்னைக்கு வந்து ஏர்லி மார்னிங் கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு ஆயுத பூஜா ஃபங்க்ஷன் எல்லாம் ஆஃபீஸ் கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்கும்போது எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ தட் வந்து திருப்பி வந்து நாங்கள் வியாழக்கிழமை தான் அசம்பிள் பண்ணுவோம். அதனால் வந்து நாளைக்கு லைவ் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. நான் தெளிவாக சொல்லிடுறேன், நாளைக்கு லைவ் இல்லை. நமக்கு வந்து புதன்கிழமை நடக்க வேண்டிய லைவ் வந்து ரெக்கார்டட் வீடியோ அல்லது லைவ் அப்படிங்கிறது எதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் ஃபார்ம் பேரோலுக்கு நம்ம மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது நமக்கு நான் ஃபார்ம் பேரோல், ஏன்னா அதுதான் அடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நியூஸ் வெள்ளிக்கிழமை இருக்குது. ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரக்கூடிய ஜாப் ஓப்பனிங், ஏடிபி, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம், இந்த நாலுமே டேட்டா இம்பார்ட்டன்ட். இதை பார்த்தா தான் அது தெரிய முடியும். இதை தாண்டி நான் ஃபார்ம் பேரோல் இந்த வாரம் இந்த மாதம் வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு கூலிங் ப்ராசஸாக தான் இருக்கும். அப்படின்னா பெரிய டேட்டா சேஞ்சஸ் இருக்காது. பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ், சின்ன சின்ன மைனஸ் ஏதாவது ஒன்று வரும். ஹவர்லி ஏர்னிங்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல மேக்சிமம் சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சனால எக்கனாமி வந்து ஓரளவு செட்டில்ட் ஆகுது. இன்னும் குறைச்சா இன்னும் நல்லா வேலைவாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும், ஹவர்லி ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்சிமம் இது வந்து ஒரு கூல் டவுன் டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ இந்த மந்த் வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. ஓகே, பெரிய மூமெண்ட் இருக்காது. ஸோ இருந்தாலும் நம்ம வரக்கூடிய அப்கமிங் டேட்டாஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட் ஹாலிடே அண்ட் ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. காலையில் 10 மணிக்கு இருக்கு. ஜாப் ஓப்பனிங் 7:30 மணிக்கு தான், 6 மணிக்கு கிடையாது, 7:30 மணிக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நமக்கு 5:45 ஏடிபி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ. வியாழக்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு நான் ஃபார்ம் பேரோல், ஹவர்லி ஏர்னிங்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட்டாக யூஸ் பண்ண போகிறாங்க. பட் என்னவா இருக்கும் இந்த டேட்டா வந்து நமக்கு வரக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா, மேக்சிமம் ஒரு கூலிங் டேட்டாவாக தான் மேக்சிமம் இருக்கும். பட் இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வீடியோ அல்லது லைவ் வர ட்ரை பண்ணுறோம். கீழே கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு லைவ் வேணுமா அல்லது ரெக்கார்டட் வீடியோவா வேணுமா அப்படிங்கிறது. மேக்சிமம் ரெக்கார்டட் வீடியோ தான் வரும். லைவ் கேட்டால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை. ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டுடைய சார்ட் பார்க்கலாம். இது பியூர் கோல்டுக்கான சார்ட் தான். கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வேவ் போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணா இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ரேஞ்சாக மார்க்கெட்டில் வந்துச்சு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் இந்த இடத்துல வந்து டச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எடுக்குது. ஸோ அதே மாதிரி டச் அப்படிங்கிறது இங்கே வரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே டச் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இப்படி இந்த மார்க்கெட்டை வந்து இப்படி வச்சுக்கணும். இது ஃபுல்லாக ஒரு ஜோன்ஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால பெருசாக குழப்பிக்கணும். இது எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு ரீசனபிளாக மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண டச்சஸ் ஏரியாவாக எடுத்துக்கப்படும். அப்போ ப்ரைஸ் கிட்டத்தட்ட இப்போ இந்த டாப்பை ரீச் பண்ணும்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன், அதாவது பெருசாக வரலைனாலும் இப்படியே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். அப்போ ப்ரைஸில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால், நல்லா நோட் பண்ணிங்க, ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் பண்ணணும். ஏன்னா நம்ம இருக்கிறது பியூர் புல் ரேலி தான். ஓகே, நம்ம இருக்கிறது ஒரு புல் மார்க்கெட் தான். இங்கே வந்து செல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக எடுக்கணும். பை கிடைச்சிச்சுன்னா ஒரு லாங் டிரைவ் நம்ம எடுக்கணும். ஸோ நான் போய் இப்போ ஒரு மார்க்கெட் இங்கே கிடைக்குது, ஸோ இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் கிடைப்பான்ட்டுலாம் ட்ரேட் பண்ணாதீங்க.
ஏன்னா எக்கனாமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டாலர் இண்டெக்ஸும் ஓரளவு கெயின் ஆகி தான் நிற்குது. வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல்குள்ள அவன் 100.30 டிஎக்ஸ்வை உடைத்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த ரேலி கண்டினியூ ஆகும். இல்லைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போனால் மார்க்கெட் ஃபால் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த நான் ஃபார்ம் பேரோலில் அவன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணிடுவான். மேலே வந்து கோல்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அப் சைடு தான், எனி பை சைடு பை போய்க்குங்க. இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இப்போ மார்க்கெட்டில் சமீபமாக நடக்கக்கூடிய நமக்கு வந்து ஆகஸ்ட் 21லேருந்து ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய ரேலி பாயிண்ட் தான். புரியுதுங்களா? ஆகஸ்ட் 21ல் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போகிறோன்னே அப்போ பிடிச்ச இந்த ரேலி வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து எங்கே எண்ட் ஆகலாம் அப்படின்னா இதோடைய மேட்சிங் பாயிண்ட்டும் நம்ம எதிர்பார்த்த அந்த டேல கனெக்ட் ஆன மேட்சிங் பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட சேமாக வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோன் தான். இது அக்யூரேட்டாக வந்து இந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் வந்தோடனே திரும்பணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இல்லை. இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே ஒரு ஸ்லோ டவுன் நடக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லோ டவுன் வரலாம். அல்லது 890 ஆர் 900 லெவல்ல இருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4000 பக்கமாக போகும். 4000 தொடணும்னு அவசியம் இல்லை, தாண்டியும் போகலாம். நமக்கு தேவை மினிமம் இந்த இடத்துல ஒரு ஷேடோ, ஒரு நல்ல ஒரு அப்படியே போயிட்டு ஷேடோ கொடுத்துட்டு திரும்பலாம். அல்லது மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு எக்கனாமிக் நியூஸ்க்கு நமக்கு ஷேடோ கொடுக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு டக்குன்னு போயிட்டு ஸ்பைக் மார்க்கெட்டில் இம்மிடியட்டாக வரும், திரும்பும். ஓகே, அந்த மாதிரி ஒரு இடமாக தான் இதை எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம இன்ன வரைக்கும் இன்னும் புல்லிஷ் ரேலியில் தான் இருக்கோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேபி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வெஜ்ஜஸ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த 5th எக்ஸ்டென்ஷனில். ஸோ அதனால ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வேணா வரலாம். ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்மாக ஒரு கரெக்ட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் இங்கே மேலே போகும். ஸோ எனி செல் செட்டப் வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சின்ன டார்கெட்டாக யூஸ் பண்ணிங்க. இதே வந்து நமக்கு வந்து பை கிடைச்சிச்சு, எங்கே பை கிடைச்சாலும் பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது இங்கேயே வந்துட்டு மேலே போகிறதுனாலும் தாராளமாக இந்த ஏரியாவில் நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட 3800க்கு கீழே 790 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நேரம் ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இங்கே பை எடுக்கலாம். இந்த பை திருப்பி வந்து மேலே வந்து 900 லெவல்ஸை கண்டிப்பாக கிராஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. டைரக்டாக இங்கேருந்து இப்படியே ரேலி போகாது, ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் போகும். ஸோ அந்த கரெக்ஷன் வரும். அதனால இப்போ ஒரு செல்லிங் பாயிண்ட் வரும். உடனே செல்லுக்கு பெருசாக மார்க்கெட் நடந்துருச்சுன்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும் போது சொல்கிறோம். ஸோ இங்கே மார்க்கெட் மேலே போகும்போதே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போன ஃப்ரைடே ஒரு வீடியோ ஒரு சார்ட் போட்டிருந்தோம் டெலகிராம் குரூப்பில். ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்த்திருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது வியாழக்கிழமை ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். இன்ஃப்ளேஷன் வரும்போது எப்படியும் கோல்டுக்குள்ளே செல்லில் போயிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் கீழே வந்துச்சு. திருப்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது இதை லோ பிரேக் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு வரணும். அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நேராவோ அல்லது வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கோ மார்க்கெட் மினிமம் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி இங்கேருந்து ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் கரெக்ஷன் வந்து நடக்காமல் மார்க்கெட் ட்ரையாங்கிள் போட்டனால தான் இமிடியேட்டாக ஒரு சார்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ரிட்ரஸ்ட் ஆகி மார்க்கெட் மேலே போகணும். ஸோ அதோடைய மூவ் தான் நடந்துட்டுருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லோ டவுன் வரனால மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து ஹை தான் போகும். ஸோ பை சைடுக்கு போக ட்ரை பண்ணுங்க. செல் சைடை இப்போதைக்கு ஒமிட் பண்ணிக்கோங்க. வேவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு அந்த தேர்ட் வேவ், அதாவது பெரிய ரேலியாக நம்ம எடுக்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ். அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த தேர்ட் வேவோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த 900 லெவல்ஸ்க்கு பக்கமாக வரும்போது அதுக்கு மேலே போகலாம், 4000 போகலாம். பட் 3900 பக்கமாக வரும்போது நமக்கு அங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் குறைஞ்சது அங்கேருந்து ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் அங்கே வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் அந்த க்ளூக்குள்ளே செல் போங்க. ஒரு லாங் டிரைவ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அங்கேயும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல எடுத்தாலுமே ஓகே, பையுமே இந்த டாப் அண்ட் டாப்பில் போய் நான் பாட்டுக்கு பை எடுக்கட்டுமா அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு
மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்றனால கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகும். ஸோ இங்க போய் நீங்க பை பண்றத விட கீழே இறங்கும் பொழுது பை எடுத்துட்டு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ், நாங்களே சொல்ல மறந்துட்டாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம எதிர்பார்க்குற வியூ. மேபி ரொம்ப இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு, இது நடக்காது. மேபி ரொம்ப மார்க்கெட் சைடுவேவா அப்படியே கரெக்ட் ஆகி கீழே வரலாம். அப்பயும் வந்து இந்த 3800க்கு இருந்து 790க்கு தாண்டி மார்க்கெட் வந்து கீழே வராது. அது மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். இது நடக்குமானா வாய்ப்பே கம்மி. பட் நடந்தால் அதிகபட்சம் அப்படியே கீழே வந்து இந்த ஏரியா சப்போர்ட் எடுக்கும்போது இன்னும் மார்க்கெட் ஒரு ப்ளூம் மேலே போகும். ஸோ 40 பாயிண்ட் கீழே இறங்கலாம் அதிகபட்சம். அவ்வளோதான் எதிர்பார்க்கணும். ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் மார்க்கெட் கீழே இறங்கலாம். இறங்கினாலும் இந்த பையை எடுத்துக்கங்க. இப்போ நான் ஃபார்ம் பேரோல் நமக்கு வரும் பொழுது ஓகே, இந்த இடத்துக்கு அவன் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நிற்கிறான் அப்படின்னா சான்சஸ் இங்கேருந்து மார்க்கெட் அந்த ரேலியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் கிடைக்கும், ஒரு சின்ன செல் கிடைக்கும். அந்த சின்ன செல்லை எடுத்துக்கோங்க. ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் டார்கெட் நம்ம ரீசனபிளாக எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கணும். கரெக்ட். அட்லீஸ்ட் அதுவே கொடுக்கல. ப்ரெஷர் புல் ப்ரெஷர் இருக்கிறனால மார்க்கெட் வந்து இங்கே கன்சால்டேட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். அதுவே இங்கே நடக்கலாமா? இப்போ நம்ம எதிர்பார்க்குற இந்த டாப் வரலாமா? இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு போகலாமா? போகாதா அப்படின்னா சான்ஸ் கம்மி. கிட்ட வந்த உடனே அது திருப்பி உடனே மேலேயும் போகலாம், இல்லை கீழே வந்தும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அங்கே பையிங் ப்ரெஷரை பொறுத்து தான். ஆனால் மார்க்கெட் பை ப்ரெஷரில் தான் இருக்குது, இன்னும் செல் ப்ரெஷருக்குள்ளே வரல. ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இப்போ வரும். ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்தது அப்படின்னா அந்த ரொம்ப ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டாக வச்சுக்கிட்டு ஒரு சின்ன செல்லை மட்டும் எடுங்க. கீழே வந்து சப்போர்ட் கிடைக்குதுன்னா எனி சப்போர்ட் நீங்கள் வந்து பை எடுங்க. எனி பேட்டர்ன், எனி ஸ்ட்ரக்சர், நீங்கள் பார்க்குற எந்த மெத்தடாக இருந்தாலும் பை செட்டப் கிடைச்சிச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் பை. ஸோ இந்த வெஜ்ஜஸ் வந்து டாப் அண்ட் டாப்பில் வரும் பொழுது இது வந்து ஒரு பெரிய ரிவர்சலுக்கு அமையுமா அப்படின்னா இல்லை. இது சும்மா ஒரு ஃபேக்காக உடஞ்சிட்டு இதோடைய கண்டினியூட்டி தான் அது கொடுக்க போகுது. இதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நல்ல ட்ராப் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு ரேலி இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து டெய்லி பெரிய பெரிய இம்பார்ட்டண்டான நியூஸஸ் வரப்போகிறது இல்லை. எப்போ மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான டேட்டா இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது நமக்கு தெரியுது அப்படின்னா அதை இமீடியட்டாக நாங்கள் போஸ்ட் போட ட்ரை பண்ணுறோம். இது வந்து கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரேலி மூல தான் இருக்கும். நமக்கு எதிர்பார்க்கலாம் இந்த அக்டோபர் நியூஸ்க்கு அப்புறம், என்எஃபிக்கு அப்புறம் 3ஆம் தேதி வரக்கூடிய என்எஃபிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஹைக் போயிட்டு அதுக்கான நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஓரளவு மார்க்கெட் செட்டில்டா கீழே கோல்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்ப அது இல்லை. ஒரு கரெக்ஷன் இருக்கும், ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நீங்க எதிர்பார்க்கலாம் கோல்டுல. இப்ப இல்லை. ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு ஏதாவது செட்டப் கிடைத்தால் நாங்கள் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம். தேங்க்யூ.